ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலி சிவாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா போயிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஐலி சிவா வெளியில் போனதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜமுனா கேட்குறாங்க, இந்த ஸ்வீட்டை நீ எப்போ வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, இவ எப்படியும் வீட்டை விட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியுமா, அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து குடும்பமாக இருக்கோம், கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே இதை கேட்டுட்டு நம்ம கபிலனுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த சொத்து முழுக்க நான் தான் வந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த இடத்துல ரித்திகா கொடுக்குற ஸ்வீட்டை வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம உதயபெருமாள் மட்டும் அவரோட மனசாட்சி அவரை கேள்வி கேட்டுட்ருக்கு. நம்ம உதயபெருமாள் நம்ம சிவாவை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த உண்மையை அவரால் வெளியிலையும் சொல்ல முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. இதை புரியாத நம்ம சிவாவும் நம்ம உதயபெருமாளை பற்றி ரொம்பவே வந்து கோவத்தில் பேசிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல உதயபெருமாளுக்கு ரொம்பவே வந்து வேதனையாக இருக்கும். ஒரு பெத்த பிள்ளைய நம்மளால் வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாமல் இந்த ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளே ரொம்பவே குமுறிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம செல்வநாயகி நம்ம உதயபெருமாள் மிரட்டினது அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்ல முடியல, இவன் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாள். இதுக்கு எப்போ தான் விடிவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயபெருமாள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஐலியும் சிவாவும் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்களோட சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு ரொம்பவே அந்த இடத்துல உடஞ்சி போய்ட்றாங்க. பாராயிலி நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கல, இவங்க எல்லாருமே நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் நம்மளுக்கு நிரந்தரமான முடிவு இல்லை, இது ஒரு கொஞ்ச காலத்துக்கான ஒரு இதுதான், தற்காலிகமான ஒரு நீடிப்பு தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சிவா, நான் வந்து இதை கண்டிப்பாக நான் நிரூபித்து நம்ம திருப்பியும் நம்ம இந்த வீட்டுக்கு வருவோம். அப்போ எல்லாரோட மூஞ்சிலையும் நம்ம கரியை பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து நம்ம சிவாவுக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனாலுமே நம்ம சிவா அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. வேறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் வராங்க. என்ன ஆயிலே ஆச்சு அப்படின்னும் போது, சார் எல்லாருமே வந்து திட்டம் போட்டு எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இந்த கபிலன் வந்து அந்த உண்மையை நாங்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிட்டான் சார். அதுவும் இல்லாமல் அவன் எங்களையே மிரட்டுறான், நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்களோ அதை எல்லாமே நான் இல்லாமல் பண்ணிவிடுவேன், என்னை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எங்ககிட்டயே வந்து சவால் விடுறான் சார். அவனை முதல்ல பிடிக்கணும் சார், அவனை பிடிச்சா மட்டும்தான் அவனோட கொழுப்பை எல்லாத்தையுமே அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அயலி, அவன் வர்மா ஆளுன்றத நம்ம எல்லார் முன்னாடி நிரூபிக்கணும், அதுக்கான வேலையை நீ சீக்கிரமாக பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அயலியும் ஒரு பக்கம் வந்து கபிலன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சிவா இப்போ வந்து எங்கள் அம்மாவோட விஷயத்தை பற்றி அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட நம்ம பேச போக்கலாமா அப்படின்றாங்க. அப்போ தான் அகிலாண்டேஸ்வரி ஒரு கார்டை கொடுத்துருப்பாங்க, அயலியை மீட் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்ப நீ இந்த கார்டை வச்சுட்டு அந்த இடத்துக்கு நீ வா அயலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரியை பார்க்க போகும்போது, என்ன அயலி ஒரு மாதிரியாக இருக்க நீயும் சிவாவும் அப்படின்னும் போது அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வீட்டில் நடந்த கதையை சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், கண்டிப்பாக உன் அம்மா மாதிரி உன் கூட நான் இருப்பேன், உன்னை திருப்பியும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நான் சேர்க்குற இது வந்து என்னோட பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த ரித்திகாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நான் கூடிய சீக்கிரத்தில். ஏன் அர்ச்சனாவை பற்றி தப்பாக பேசினால அன்னைக்கு ஒரு அறை கொடுத்ததை மட்டும் நான் விட்டுட்டேன், இனி அவள் ஏதாவது பேசினான்னா கண்டிப்பாக அவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி நம்ம ரித்திகா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திராணி நம்ம பாவைக்கு சாப்பாடு ஊட்ட வராங்க. பாவை சொல்கிறாங்க,
நான் அயலி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அயலியும் சிவாவும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே ஆகணும். அவங்க வந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. இந்திராணியால் அவங்களோட அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களுமே ரொம்பவே சோகத்தில் முழுகியிருக்காங்க. ஏன்னா சிவா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. இந்த ரித்திகாவால் இந்த குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்திராணி சந்தோஷம், பாவை சந்தோஷம் எல்லாமே ஒட்டு மொத்தம் ரித்திகா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு இந்திராணி பாவை நான் அயலிக்கிட்ட கால் பண்ணி கொடுக்குறேன், நீ பேசுறியா அப்படின்றாங்க. பாவைக்கு அயலி பேசுகிறாங்க. அப்போ அயலிக்கிட்ட பாவை சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வருவேன், நீ சாப்பிடு அப்படின்றாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்திராணிக்கு இந்த பக்கம் ஆஃபீஸ்லேருந்து கால் வரதுனால வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பொன்னி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அயலி அண்ணிக்கிட்ட உன்னை நான் பேச வைக்கிறேன், நீ சாப்பிடுவியா அப்படின்றாங்க. முதல்ல நான் பேசணும், அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு பொன்னிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவை சாப்பிடாமல் இருந்தால் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா அயலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அயலி துடிச்சு பிடிச்சி வராங்க அந்த இடத்துல. அப்போ ரித்திகா பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ எதுக்கடி திருப்பி இங்கே வந்திருக்க அப்படின்னும் போது, நான் ஒரே ஒரு வாட்டி பாவையை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாவையை பார்க்க விட நம்ம ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அயலியும் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த இடத்துல மழையாக பெய்யும் போது நம்ம அயலி பார்த்திங்கன்னா நம்ம பாவையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த பொன்னி மாடிக்கு கூட்டிகிட்டு பாவைக்கிட்ட பேச வைக்கிறாங்க. சைக்கிளில் பேசும்போது அது பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே மனம் உடஞ்சிடுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட பாசம் பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு சிவா ரொம்பவே கண் கலங்கி நின்றுறாங்க. இந்த பக்கம் நம்ம இந்திராணி நம்ம அயலியை பற்றி தான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கூடிய சீக்கிரத்தில் நிரூபிச்சுட்டு உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம இந்திராணிக்கு மனசில் இருக்குது. இந்த பக்கம் நம்ம இந்திராணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரித்திகா செல்வராணி இவங்க மேலாம் ஒரு டவுட் வருது. எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு மெனக்கெட்டு அயலியும் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அயலியோ சிவாவும் போன இடத்துக்கு நம்ம எப்படியாவது போகணும், அது ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவா தான் உங்களோட தம்பி, அவர் தான் உங்களோட குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இந்திராணி இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை மூடி மறைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஐடி சிவா இங்கே இருந்தால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. இல்லைனா இவங்க இந்த விஷயத்தை லேசாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம லேஸில் விடக்கூடாது. கண்டிப்பாக தகுந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம சித்தப்பா கிட்ட இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாவை அடம்பிடிக்கிறத பார்த்துட்டு பொன்னி பண்ண விஷயத்த நம்ம செல்வநாயகி பார்த்துட்டு கண்டிக்கிறாங்க. எதுக்காக நீ அவளை எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட காட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பாவை சாப்பிடாமல் இருந்தால் ஏதாவது ஆகிடும்லம்மா, அவள் சின்ன குழந்தம்மா, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. உடனே என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி நம்ம பொன்னியை போட்டு அடிச்சு இதை பார்த்த நம்ம இந்திராணி, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வீட்டில் ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே எனக்குமே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி செல்வநாயகியை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ரித்திகா வராங்க. எல்லாம் உங்கள் பொண்ணால் தான் வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள், நீங்கள் பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கேட்ட விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஆக்கி வச்சதுனால தான் அவன் இன்னைக்கு அந்த அயலியை பார்க்கணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா ரித்திகா கிட்ட, இதோட உன்னோட இதுவை நிறுத்திக்க, என் பொண்ணுக்கிட்ட நீ அதிகாரம் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு அந்த உரிமையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி நம்ம ரித்திகா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ரித்திகா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம அயலி திருப்பியும் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி இதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த கதைக்களத்தை இப்படிலாம் கொண்டு போனால் எப்படி இருக்கும்? இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.